Good evening, students. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு போகிற எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாம் அந்த 4 days நீட பார்த்தீங்கன்னா 4 days முடிஞ்சிச்சு, 4.5 days முடிய போகுது. ஸோ படித்ததெல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள். இன்றைக்கி மிட் நைட் நிறையா படிக்காதீங்க. நிறைய பேர் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் போய் தூங்கிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 10 o'clock வரைக்கும் நீங்கள் படிங்க, நல்லா ரீட் பண்ணுங்கள், ஃபார்முலாஸை கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா தூங்கிடுங்க. காலையில் மார்னிங் எழுதுங்க. ஸோ மார்னிங் எழுதிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும். சார் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ப்ராப்பரே நல்லா பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு பயம் இருக்கும், ஐயோ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்திருக்கும், வருமா வராதா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா யோசிக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், மாடரேட் பேப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக 50 மார்க் வாங்க முடியும். மினிமம் 60 மார்க் நம்ம கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ நல்லா 5 மார்க்ஸ் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். அதுவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏபி கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கணும். ஏபின்ற கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். ஏபி எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஸோ ஏபி மேக்ஸை பொறுத்தளவுக்கு மேலே டாப்பில் ஏபின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 மார்க் மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கும், 1 மார்க் மட்டும் அந்த நம்பர் மாறி இருக்கும், அது நல்லா பார்த்துக்கணும். ஸோ 21 மார்க் கொஸ்டின் மட்டும்தான் மாறி இருக்கும், நான் வச்சுக்கணும். ஸோ ஒரே மாதிரிலாம் இருக்காது, கண்டிப்பாக மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஏபி இருக்கும். ஸோ அந்த ஏபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஏனா ஏ, பினா பி, மேலே டாப்லேயே ஏபின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். கொஸ்டின் பேப்பரில் ஆல்ரெடி 11th எழுதிருப்பீங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக ஏபி இருக்கும். 1 மார்க்ஸ் மட்டும் மாறி இருக்கும். அதே 1 மார்க்கு தான் கொஸ்டின் நம்பர் 1ல் இருந்தால் ஏல 1 இருந்தால் பியில் 5 இருக்கும், பியில் 5 இருந்தால் அது 6 இருக்கும். அந்த மாதிரி 1 மார்க் மட்டும் மாறி இருக்கும். மீதி கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 47 வரைக்கும் சேம் கொஸ்டின் தான் இருக்கும் நமக்கு, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணாம், ஐயோ எல்லாமே மாறி இருக்கு, கொஸ்டின் பேப்பரே மாறிலாம் இருக்காது. ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரே நார்மல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அதே மாதிரி நல்லா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா ரீட் பண்ணி பாருங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. 10 o'clock கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஸோ 10 o'clock கொடுத்தோடனே நல்லா கொஸ்டின் பேப்பர் நல்லா ரீட் பண்ணுங்கள். 2 or 3 4 டைம்ஸ் நல்லாவே ரீட் பண்ணுங்கள். டைம் எடுத்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ உடனே நம்ம ஆன்சர் எழுதணும்லாம் அவசியம் இல்லை.